கவலையினால் எந்த நன்மைகளுமே கிடையாது. ஆம், கவலையை கடந்து விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். யாரோ ஒருவர், பாருங்கள், நீர் காலையில் சுட்டு தள்ளப்பட போகிறீர் என்றால் அதை குறித்து நீர் கவலை கொள்ள மாட்டீரா என்று கேட்டார். அதற்கு நானோ, இல்லை, அப்படி இருக்காது என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினேன். ஏன்? நான் கவலை நிலைமையை மோசமாக்குமே தவிர வேறொன்றையுமே செய்ய முடியாது என்றேன். அதற்கு அவரோ, பாருங்கள், விசுவாசம் வைத்திருத்தல் என்ன நன்மையை செய்ய போகிறது என்று கேட்டார். அப்பொழுது நான், அது என்னை விடுவிக்கும் என்றேன். அது சரி, பாருங்கள். ஆகையால் கவலை எந்த நன்மையும் உடையதாய் இல்லை, ஆனால் விசுவாசம் எல்லா வல்லமைகளையும் உடையதாய் உள்ளது. விசுவாசியுங்கள். இப்பொழுது சில சமயத்தில் கவலையே அதற்கு காரணமாக அமைகிறது. இரண்டு கருத்துக்களுக்கு நடுவே இருப்பது இந்த நினைவிழப்பை மக்களிடையே பிறப்பிக்கும் மற்றொரு காரியமாகும். அது உன்னை நீ என்ன செய்தாய் என்ற உன்னுடைய சிந்தையை மறக்க செய்யும் நிலைக்கு உன்னை உண்மையாகவே கொண்டு செல்லும். உன்னுடைய சிந்தையை நீயே மறந்திருப்பாய்.